அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய 3 வல்லரசுகளினுடைய அதிபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இராணுவ பலம் மற்றும் சக்தியால் பிற நாடுகளை கட்டுப்படுத்த முற்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்துல அமெரிக்கா, சீனா, ரஷ்யா என்ன மாதிரியான விளைவுகளை சந்திக்க போறாங்க, அவங்க இந்த விஷயத்துல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க, இப்ப இந்த தகவலின்படி என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க இருக்கிறது, அடுத்தடுத்து என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது, ஒவ்வொரு அதிபர்களும் தங்களுடைய நாட்டுக்காக என்ன மாதிரியான அதிரடியான நடவடிக்கையை மேற்கொள்ள போறாங்க அப்படிங்கிறத பத்தின பல பரபரப்பான உலக செய்தியை நீங்க தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய 3 வல்லரசுகளினுடைய அதிபர்கள் வெனிசுலா தலைவர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா சிறைபிடித்த பிறகு மேற்கு அரைக்கோளத்தில் அமெரிக்காவின் ஆதிக்கம் இனி ஒருபோதும் கேள்விக்குள்ளாக்கப்படாது அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அமெரிக்காவினுடைய வலிமையை அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் உறுதிப்படுத்தும் அதே வேளையில் சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகள் தத்தமது செல்வாக்கு உட்பட்ட பிராந்தியங்களை விரிவுபடுத்தவும் வலுப்படுத்தவும் தொடர்ந்து முயற்சி செய்து வந்துட்டுருக்காங்க. இந்த 3 நாடுகளுமே ஒரு புதிய உலக ஒழுங்க நிறுவ முயல்வதாகவும் இது ஐரோப்பா மற்றும் இதர பிராந்திய நாடுகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் பல ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா, சீனா, ரஷ்யா ஆகிய 3 நாடுகளுமே தங்களின் அண்டை நாடுகளை மட்டும் இல்லாமல் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் மீதும் செல்வாக்கு செலுத்த இராணுவம், பொருளாதாரம் மற்றும் அரசியல் வழிமுறைகளை எவ்வாறு பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத ஆராயலாம். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க நிர்வாகம் தன்னுடைய வெளியுறவு கொள்கை மற்றும் தேசிய பாதுகாப்பு யுத்திகளை மேற்கு அரைக்கோளத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மறுவரையறை செய்து மாற்றி அமைத்து வந்துட்டுருக்காங்க. இது இரு கட்சிகளையும் சேர்ந்த சமீபத்திய அமெரிக்க அதிபர்களிடமிருந்து மாறுபட்ட செயல்பாடுகளை குறிக்கும். இதற்கு முந்தைய அதிபர்கள் அமெரிக்காவின் அதிகாரம் மற்றும் ஆதிக்கத்தை உலகளாவிய பார்வையில் அணுகிறாங்க. அமெரிக்க மக்களின் வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் குடியேற்றம், குற்றம் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் போன்ற பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும். அமெரிக்க நலன்களுக்கே முன்னுரிமை என்ற வெளியுறவு கொள்கையின் அமலாக்கமே இது என ட்ரம்ப் நிர்வாக அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. உலகம் என்பது பலத்தால், சக்தியால், அதிகாரத்தால் ஆளப்படுவது அப்படின்னு அண்மையில் ட்ரம்பின் உயர்நிலை ஆலோசகர் ஸ்டீஃபன் மில்லர் கூறிய கருத்துக்கள் 1960 மற்றும் 70களில் ஹென்றி கிஸ்லிங் மற்றும் ரிச்சர்ட் நிக்சன் ஆகியவை பின்பற்றிய நடைமுறை சார்ந்த லட்சியவாதமற்ற வெளியுறவு கொள்கையுடன் ஒப்பிடலாம். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அதிபர்களான வில்லியம் மெக்சிகன்லி மற்றும் தியேட்டர் ரூஸ்வெல்ட் ஆகியோரின் அமெரிக்க பேராசை உருவாக்கும் முயற்சிகளுடன் இதை ஒப்பிடலாம். மேற்கத்திய அரைக்கோளம் ஐரோப்பிய தலையீட்டில் இருந்து விடுபட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிற 1823ஆவது ஆண்டின் மன்றோ கோட்பாட்டை விரிவுபடுத்திய ரூஸ்வெல்ட் அமெரிக்க கண்டங்கள் முழுவதையும் கண்காணிப்பதிலையும் பாதுகாக்கிறதுலையும் அமெரிக்கா தீவிர பங்காற்ற வேண்டும் அப்படின்னு உறுதிபட சொல்லியிருந்தார். அந்த காலகட்டத்தில் வெனிசுலாவிலேயே மற்ற டுனாமிகள் குடியரசு போன்ற நாடுகளுக்கு நிதியுதவி வழங்கிய அமெரிக்கா ஹைதி மற்றும் நிகரகுவாவிற்கு அமெரிக்க வீரர்களை அனுப்பி வைத்தது. தனது 2வது பதவி காலம் தொடங்கியதில் இருந்து டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவிற்கு அருகில் இருக்கக்கூடிய புவியியல் பகுதிகளில் இருக்க நிலப்பரப்புகள் மற்றும் பிரச்சனைகள் மீது மிகுந்த ஆர்வம் காட்டி வருகிறார். வெனிசுலாவிலே அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை சிறைபிடித்ததற்கான அவரது இராணுவ நடவடிக்கை இதற்கு மிக தெளிவான உதாரணமா நாம சொல்லலாம். இருந்தாலும் இந்த நடவடிக்கையானது கரிபினில போதைப் பொருள் கடத்தல் படகுகள் அப்படின்னு சந்தேகிக்கப்படக்கூடிய படகுகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள், லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கான வர்த்தக வரி நடவடிக்கைகள், அந்நாடுகளின் தேர்தல்களில் குறிப்பிட்ட வேட்பாளர்களுக்கு
மற்றும் கட்சிகளுக்கும் ஆதரவளிக்கிறது. பனமா கால்வாய் கிரீன்லாந்து மற்றும் கனடா முழுவதையும் அமெரிக்காவுடன் இணைப்பதற்கான கோரிக்கைகள் ஆகியவற்றை தொடர்ந்து வந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. மேற்கு அரைக்கோளத்தில் அமெரிக்காவை முதன்மை நிலையில் இருக்க வேண்டும். இது நமது பாதுகாப்பு மற்றும் செழிப்புக்கு மிகவும் அவசியமானது. அப்போதான் பிராந்தியத்தில் எங்கு எப்போது தேவைப்படுகிறதோ அங்கு நாம நம்பிக்கையுடன் நம்மை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் என்று வெள்ளை மாளிகை அண்மையில் வெளியிட்ட தேசிய பாதுகாப்பு யுத்தி அறிக்கை கூறுகிறது. இருப்பினும் இந்த புதிய சர்வதேச யுத்தியின் ஒரு பகுதியாக சீனா உள்ளிட்ட வெளிநாட்டு சக்திகள் அமெரிக்காவின் அண்டை நாடுகள் மீது மேற்கொள்ளும் முயற்சிகளை முறியடிப்பது அடங்கியிருக்கிறது. குறிப்பாக சீனாவினுடைய முயற்சிகளை முறியடிக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. ஒரு குறிப்பிட்ட புவிப்பரப்பில் செல்வாக்கு செலுத்துறதுலையும் அமெரிக்கா கொண்டிருக்கக்கூடிய இந்த புதிய கவனம் உலகளாவிய அரசியல் கவலைகளுடன் நேரடியாக மோதக்கூடும். கூடுதலாக ட்ரம்ப் உலகம் முழுவதும் அமைதி ஒப்பந்தங்களை ஏற்படுத்துறதுலையும் ஆர்வம் காட்டுறாரு. குறிப்பாக சொல்லணும்னா சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற அரபு நாடுகளுடன் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்துறதுலையும் அமெரிக்க அதிபர் மிகுந்த ஆர்வம் கொண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரும் மில்லர் உள்ளிட்ட அவரது நெருங்கிய ஆலோசகர்களும் மேற்கத்திய நாகரீகத்தின் கலாச்சார மற்றும் பாரம்பரியங்களை சிதைக்க முயலும் சக்திகளுக்கு எதிராக அமெரிக்கா செயல்படுகிறது அப்படின்ற கருத்தையும் வெளிப்படுத்தியிருந்தாங்க. இவை அனைத்துமே அமெரிக்க வெளியுறவு கொள்கையின் மூலாபய அடிப்படைகள் புதிய அமெரிக்க நலன்களுக்கே முன்னுரிமை அப்படின்ற கண்ணோட்டத்துடன் பிணைக்கப்பட்டிருந்தாலும் ட்ரம்பினுடைய சொந்த தனிப்பட்ட கருத்துக்களும் ஆர்வங்களுமே அமெரிக்காவின் சர்வதேச செயல்பாடுகளை தொடர்ந்து வழிநடத்தும் அப்படிங்கிறத உணர்த்துகிறது. அமெரிக்காவின் 250 ஆண்டு கால வரலாற்றில் அதன் வெளியுறவு கொள்கை தனிமைப்படுத்திக் கொள்ளும் நிலைப்பாட்டில் இருந்து பிற நாடுகளின் விவகாரங்களில் தலையிடும் பழைய நிலைக்கு மீண்டும் மாறிவிட்டது. இது அமெரிக்காவின் இராணுவ வலிமை மற்றும் அதன் மக்கள் மற்றும் தலைவர்களின் நலன்களை பொறுத்து லட்சியவாத மற்றும் நடைமுறைவாதிகளின் கலவையாகவே இருந்தும் இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்பின் 2வது பதவி காலத்தில் அடிப்படை மாற்றங்கள் நிகழ்ந்து வருவது போல தோன்றினாலும் நீண்டகால அடிப்படையில் அமெரிக்கா வெளியுறவு கொள்கையில் இத்தகைய சுழற்சிகளும் மாற்றங்களும் முடிவுக்கு வந்துவிட்டன என்பதற்கு இது ஒரு ஆதாரமாகவே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாது, சீனாவினுடைய உலகளாவிய செல்வாக்கு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்துடனோ அல்லது உலகின் ஒரு பகுதியுடனோ மட்டுப்பட கிடையாது. தெற்கு பசிபிக் முதல் தெற்கு மற்றும் மத்திய ஆசியா வரைக்கும் பரந்து விரிந்த மத்திய கிழக்கு, லத்தீன் அமெரிக்கா மற்றும் அவற்றுக்கு இடைப்பட்ட இடங்கள் அப்படின்னு உலகின் ஒவ்வொரு மூலையிலையுமே தற்போது சீனாவினுடைய இருப்பு உணரப்படுகிறது. உலகளாவிய ஆதிக்கத்திற்கான தனது முயற்சியில் சீனா தனது முக்கிய திறமையான உற்பத்தி துறையை பயன்படுத்துகிறாங்க. உலகத்தில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்கள்லையுமே 1/3 அதிகமானவை சீனாவில் தயாரிக்கப்படுகின்றன. அவற்றில் நமது பைகளில் இருக்கக்கூடிய மின்னணு கருவிகள், நமது அலமாரிகளில் இருக்கக்கூடிய ஆடைகள் மற்றும் நாம் தொலைக்காட்சி பார்க்கும்போது அமரும் நாற்காலி முதல் டிவி வைக்கக்கூடிய அலங்கார அலமாரி வரையிலான அனைத்துமே அடங்கும் அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் அரிய வகை கனிமங்களில் மிகப்பெரிய பங்கு தன்னிடம் வைத்திருக்கக்கூடிய சீனா எதிர்காலத்தை தனது கட்டுப்பாட்டிற்குள்ள கொண்டு வரும் வலுவான நிலையில இருக்காங்க. ஸ்மார்ட் போன்கள், மின்சார கார்கள், காற்றாலைகளுக்கு தேவையான உபகரணங்கள், இராணுவ தளவாடங்கள் உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை தயாரிக்க இந்த தனிமங்கள் மிகவும் அவசியமானவை. உலகத்தில் இருக்கக்கூடிய அரிய வகை கனிமங்கள்ல சுமார் 90% சீனா சுத்திகரித்திருக்காங்க. கடந்த ஆண்டு அமெரிக்காவுடனான வர்த்தக போரின் போது அரிய வகை கனிமங்களின் ஏற்றுமதியை கட்டுப்படுத்துவதன் மூலம் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு எதிராக சீனா பதிலடி கொடுத்திருந்தது. இதுவே கிரீன்லாந்திலையும் அதற்கு அப்பாலும் கனிம வளங்களை தேட அமெரிக்காவை தூண்டியிருக்கிறது. இவ்வாறு இந்த 2 வல்லரசுகளும் வளங்களை பாதுகாப்பதற்கான போரில் ஈடுபட்டிருக்கிறது போல தோன்றுது. 2000 ஆண்டுல அமெரிக்காவின் ஆதிக்கம் நிறைந்த உலகத்தில் சாதாரண ஒரு நாடாயிருந்த சீன குடியரசின் வளர்ச்சியையே இது காட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம். 2026 ஆண்டுல அதிபர் ஷி ஜின்பிங் ஒரு உலகளாவிய தலைவராக உருவெடுத்திருக்கார். வளர்ந்து வரக்கூடிய இராணுவத்தின் துணையோடு வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் முதலீடுகள் மூலமா அவர் தனது அதிகாரத்தையும் செல்வாக்கையும் அதிகரித்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும்.
அது மட்டும் இல்லாமல் உலகின் ஏழ்மையான நாடுகளில் ஒன்றாக இருந்து ஒரு பெரிய தொழில்முறை மற்றும் தொழில்நுட்ப வல்லரசாக சீனா வளர்ந்து வரக்கூடிய பல நாடுகளின் பொருளாதாரங்களுக்கு உத்வேகமும் அளிக்கிறது. மேற்கத்திய அரசியல் அமைப்புகளையோ அல்லது அவர்களின் வெளியுறவு கொள்கைகளையோ பின்பற்றாமலேயே ஒரு நாடு பொருளாதார வளர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டும் இது மேற்கத்திய மயமாக்கல் இல்லாத நவீனமயமாக்கல் அப்படின்னும் அறியப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க.